தமிழக முழுவதும் இன்று திரையரங்குகளில் வெளியாகியுள்ள யாதும் அறியான் திரைப்பட நடிகர்கள், இயக்குனர்கள் திரையரங்கில் ரசிகர்களுடன் அமர்ந்து படத்தை ரசித்து பார்த்தனர். இந்த படம் த்ரில்லர் படமாக அனைவரும் விரும்பும் படமாக அமைந்துள்ளதாக நடிகர் மற்றும் இயக்குனர் பேட்டி. திரையரங்குகள் கிடைக்காமல் பல்வேறு பகுதிகளில் வெளியாகி வருவதில் சிக்கல் ஏற்பட்டுள்ளதாக தெரிவித்தனர். திரைப்படத்தில் நடிகர் விஜய் 2026 முதல்வர் என காட்சிகள் வந்ததால் பரபரப்பு. தூத்துக்குடியைச் சேர்ந்த இயக்குனர் கோபி இயக்கத்தில் தினமலர் தினேஷ் அறிமுகமாகி நடித்தும் பிரபல குணச்சித்திர நடிகர் அப்புக்குட்டி மற்றும் KPY ஆனந்த் பாண்டியன் நடித்துள்ள யாதும் அறியான் என்ற திரைப்படம் இன்று தமிழகம் முழுவதும் திரையரங்குகளில் வெளியானது. தூத்துக்குடியில் உள்ள பாலகிருஷ்ணா திரையரங்கில் இன்று காலை வெளியான திரைப்படத்தை இயக்குனர் கோபி மற்றும் நடிகர் தினேஷ், அப்புக்குட்டி, ஆனந்த் பாண்டியன் ஆகியோர் ரசிகர்களுடன் அமர்ந்து படத்தை கண்டு ரசித்தனர். தொடர்ந்து கேக் வெட்டி ரசிகர்களுடன் உற்சாகமாக கொண்டாடினர். அப்பொழுது ராஜ் திரையரங்க மேலாளர் பாஸ்கரன் உடனிருந்தார். மேலும் திரைப்படத்தை காண வந்த ரசிகர்கள் நடிகர் தினேஷ் மற்றும் அப்புக்குட்டி, ஆனந்த் பாண்டியன் ஆகியோருடன் செல்ஃபி எடுத்து மகிழ்ந்தனர். மேலும் இந்த திரைப்படத்தில் ஒரு காட்சியில் 2026 தமிழக முதல்வர் விஜய் என பத்திரிகை சுவரொட்டியில் குறிப்பிட்டிருந்தது பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. இதனைத் தொடர்ந்து யாதும் அறியான் திரைப்படம் குழுவினர் செய்தியாளர்களை சந்தித்தனர். அப்பொழுது அவர்கள் கூறுகையில், தூத்துக்குடி மக்களுடன் இணைந்து இந்த திரைப்படத்தை பார்த்தது மிகவும் சந்தோஷமாக உள்ளது. படம் நன்றாக வந்துள்ளதாக எல்லோரும் கூறுகின்றனர். ரசிகர்கள் இன்னும் தங்களுக்கு ஆதரவு தர வேண்டும். உங்கள் வீட்டு பையனான என்னை மேன்மேலும் வளருவதற்கு தாங்கள் ஆதரவு தர வேண்டும். முதல் படம் என்பதால் முதலில் நடிக்கும் போது கஷ்டமாகத்தான் இருந்தது. பின்னர் போக போக நன்றாக நடித்துள்ளேன். தற்பொழுது படம் வெளியாகி மக்களிடம் நல்ல ஆதரவை பெற்றுள்ளது. இதனை கேட்கும் பொழுது மிகவும் சந்தோஷமாக உள்ளது என அறிமுக நடிகர் தினேஷ் தெரிவித்தார். தொடர்ந்து இயக்குனர் கோபி கூறுகையில், திரைப்படம் நன்றாக வந்துள்ளது. த்ரில்லர் காட்சிகள் நன்றாக இருப்பதாக ரசிகர்கள் தெரிவித்தனர். தற்பொழுது குறைந்த அளவிலான திரையரங்குகளில் படம் வெளியாகியுள்ளது. ரசிகர்களின் கருத்துக்கு பின்பு அதிக திரையரங்குகளில் வெளியாகும். திரையரங்குகள் கிடைப்பதில் எங்களுக்கு சிக்கல் உள்ளது. ரசிகர்களுக்கு த்ரில்லர் எக்ஸ்பீரியன்ஸ் கிடைக்கும் என்டர்டைன்மெண்ட்டும் படத்தில் உள்ளது என அவர் தெரிவித்தார். வணக்கம். இன்னைக்கு ஃபர்ஸ்ட் டே நம்ம தூத்துக்குடியில் பார்த்தது எனக்கு ரொம்ப சந்தோஷம். அது மக்களோட, தூத்துக்குடி மக்களோட, முத்துநகர் மக்களோட பார்த்தது எனக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷம். படம் நல்லா வந்திருக்குன்னு சொல்லி எல்லாரும் சொல்கிறாங்க. மக்களாகிய நீங்கள் எங்களுக்கு இன்னும் கொஞ்சம் நல்லா சப்போர்ட் பண்ணுங்கள். பத்திரிகை நண்பர்களும் எங்கள் படத்தை பற்றி நீங்கள் மக்கள்கிட்ட கொண்டு சேர்க்கணும். எல்லாம் நான் உங்கள் வீட்டு பையன், நீங்கள் தான் என்னை மேல் மேலும் கொண்டு போய் சேர்க்கணும். வாழ்த்து, எனக்கு நீங்கள் எல்லோரும் வாழ்த்து தெரிவித்து. முதல் படம் கிரைம் சப்ஜெக்ட் நீங்கள் கேட்குறீங்க. அது டைரக்டரோட டெசிஷன். ஸோ அவர் சொன்ன கதைக்கு ஏற்ற மாதிரி நான் என்னை ப்ரிப்பேர் பண்ணிக்கிட்டு நான் இந்த இது பண்ணி முடிச்சிருக்கேன். ஆனால் கொஞ்சம் கஷ்டமாக தான் இருந்துச்சு ஃபஸ்ட்டு இது பண்ணும்போது. அப்புறம் போக 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 நல்லா இது பண்ணியாச்சு. இப்போ படமும் ரிலீஸ் ஆகி மக்கள்கிட்ட நல்ல ஒரு ஆதரவும் கிடச்சிருக்கு. இதை கேட்கும்போது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. இல்லை சார், அடுத்த பாட்டெலாம் இல்லை. இதோட முடிஞ்சிச்சு. இல்லை, எல்லாருமே நல்லா என்ஜாய் பண்ணி பார்த்தாங்க. உள்ள நல்லா த்ரில்லிங்காக இருந்ததுன்னு சொன்னாங்க. ஸோ எல்லாம் நிறைய இடத்துல திரையரங்குகள் எங்களுக்கு ஒரு சில இடங்களில் கம்மியாக கிடச்சிருக்கு. இன்னும் நல்ல ஃபீட்பேக்ஸ் நீங்கள் வெளியில் கொண்டு போனால் தான் நிறைய இடத்துல திரையரங்குகள் எங்களுக்கு கிடைக்கும். நல்ல கருத்துக்களை நீங்கள் என்றைக்குமே விடுறதில்ல. கண்டிப்பாக சப்போர்ட் பண்ணுங்கள். இதில் த்ரில்லர் எக்ஸ்பீரியன்ஸ் கண்டிப்பாக கிடைக்கும். த்ரில்லர் எக்ஸ்பீரியன்ஸ் கிடைக்கும். ஒரு சில இடங்களில் கமர்ஷியலாகவும் வச்சுருக்கோம். ஸோ கமர்ஷியலாகவும் விரும்பி வரலாம். கொஞ்சம் நல்ல என்டர்டெயின்மெண்ட்டாக இருக்கும். படம் டியூரேஷன் கம்மி தான். எங்கேயுமே பார்த்துட்டு எல்லாருமே நல்லா இருக்குங்கிறாங்க. எங்களுக்கு தெரியல. நம்மளோட இன்னைக்கு முதற்கொண்டு பார்த்தீங்கன்னா சைக்கோ த்ரில்லர் படம் தான் இதாச்சுதா. ஆனால் குழந்தைங்க, பேரண்ட்ஸ் எல்லாருமே தான் பார்த்துட்டு நல்லா இருக்குங்கிறாங்க. ரொம்ப நல்லா இருக்கு. ஆனால் ஷோ கொடுக்குறதுக்கு எதுக்கு தயங்குறாங்கன்னு தெரியல. நம்ம டிஸ்ட்ரிபியூட்டர் தரப்புலேருந்து புஷ் பண்ணிட்டு தான் இருக்கிறோம். தியேட்டர் உரிமையாளர்கள் மனசு வச்சு இந்த படங்களை கொண்டு சேர்க்கணும்னு நாங்கள் வேண்டி கேட்டுக்கிறோம். ஓகே, கண்டிப்பாக படம் நல்ல படம். இது மக்கள் பார்க்கணும்னா தேட்டருக்கு தான் பார்க்க முடியும். தியேட்டர் எக்ஸ்பீரியன்ஸ் படம் எல்லாருமே தேட்டரில் பாருங்கள், நல்லாயிருக்கும். இந்த படம் கேமராமேன் வந்திருக்காரு, நடிகர், அப்புறம் அண்ணன் அப்புக்குட்டியான வந்திருக்காரு, கோ ஆர்டிஸ்ட் எல்லாருமே வந்திருக்கோம். ஸோ டீம் தான் எல்லாருமே, அசிஸ்டன்ட் டைரக்டர்ஸ் எல்லா டீமுமே வந்திருக்காங்க. ஃப்யூச்சர் வாய்ப்புகளை பொறுத்து ஒவ்வொரு கனவாக நிறைவேறிட்டே வரட்டும்னு நினைக்கிறோம். இந்த கனவு நிறைவேறிடுச்சு. இந்த கனவுல ஒரு கனவு சொல்லியிருக்கோம், அதுவும் நிறைவேறணும்னு நினைக்கிறோம். கண்டிப்பாக பார்க்கலாம். ஓகே, பாப்பா வாய்ப்பு வந்தால் கண்டிப்பாக
இந்த ஆர்ஜே பாலாஜிக்கு போட்டி அமைச்ச மாதிரி இருக்காங்க. அப்படிலாம் ஒன்றும் இல்லை. செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உங்கள் கரம் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். அதோடு பெல் பட்டனையும் கிளிக் செய்யுங்கள்.